இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ DIY கிராஃப்ட் பண்றதுக்கு 2 கிரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேப்பர்ல 9 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு 6 செக்ஷன் கட் பண்ண போறோம். இதே மாதிரி இன்னொரு பேப்பர்ல 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸா ஒரு 6 செக்ஷன் கட் பண்ணிருக்கோம். தென் 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்ல 6 பேப்பர் ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேப்பர்ல நம்ம பண்ண போற ஃபோல்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிராஃப்டே இது வச்சுதான் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி கிராஸா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் கார்னர்ஸ்ல இப்படி கிராஸா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கா. இப்போ அந்த கிராஸ் லைன்ல ஒரு லைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அந்த லைனுக்கு ரைட் சைட்ல இருக்க பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி சென்டரா கொண்டு வாங்க. லெஃப்ட் சைட்ல இருக்க பேப்பரையும் ஃபோல்ட் பண்ணி சென்டரா கொண்டு வாங்க. சோ தட் நமக்கு ஒரு ராக்கெட் ஷேப் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் அதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டாப்ல பண்ணுமா, இப்போ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பாட்டம்ல சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அதையும் அன்ஃபோல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர்ல ஒரு டைமண்ட் ஷேப் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் அந்த டைமண்ட் ஷேப் எண்ட் பக்கத்துல கொஞ்சம் எக்ஸஸ் பேப்பர் இருக்குல்ல, அதோட எண்டை எடுத்து இந்த டைமண்ட் ஷேப் எண்டிங் இருக்குல்ல அங்க வச்சு ஃபோல்ட் பண்ணிடுங்க. சேம் ப்ராசஸ் இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்க பேப்பர்ல பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், நம்மளோட ஃபோல்டிங் பார்ட் ஓவர். இனிமே அந்த ஃபோல்டிங்கை ட்ரேஸ் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வர போறோம். இப்போ வரப்போற ஸ்டெப்பும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அந்த டைமண்ட் ஷேப் இருக்குல்ல அதை ரைட் சைடு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எக்ஸஸ் பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் அந்த டைமண்ட் ஷேப் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எக்ஸஸ் பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த பேப்பரோட சென்டரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதையும் நம்ம இப்படி கிராஸா ஃபோல்ட் பண்ண போறோம் லைக் ராக்கெட். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அதை எடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி நம்மளுக்கு 2 ஸ்லாட் கிடைக்கும். Now third important work என்னன்னா டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ல 9, 3, 6 ஸ்கொயர்ஸா பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த எல்லா பேப்பர்ஸையுமே சேம் ப்ரொசீஜர்ல ஃபோல்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஆரிகாமி ஷேப் மாதிரியே பண்ண போறோம். ஃபைனல் ஒர்க் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம். இது ரொம்ப ஈஸி தான். அந்த 9 சென்டிமீட்டர்ல செஞ்ச ஃபிகர் இருக்குல்ல அதை வந்து இந்த 2 ஸ்லாட், ஒன்றுத்துல 2 ஸ்லாட் வருமா, அதுல ஒரு ஸ்லாட்டை இன்னொரு ஸ்லாட்டோட இப்படி ஜாயின் பண்ணி அதோட எட்ஜை இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 6 ஃபிகரையும் வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 3D ஷேப் கிடைச்சிருக்கும். பார்க்க கொஞ்சம் ஸ்டார் மாதிரி இருக்கும். சேம் ப்ரொசீஜர்ல 6 சென்டிமீட்டர்ல பண்ண பேப்பர்ஸையும் ஜாயின் பண்ணுங்க. தென் 3 சென்டிமீட்டர்ஸ்ல பண்ண பேப்பர்ஸையும் வந்து ஜாயின் பண்ணுங்க. பிஃபோரா பண்ண அந்த 2 3D ஸ்டார் ஷேப்புக்குமே க்ளூ தேவைப்படாது. பட் இந்த 3 சென்டிமீட்டர் நம்ம பண்ணும்போது மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபைனலா இப்போ இந்த 3 செக்ஷனையும் ஜாயின் பண்ண போறோம். பெருசா இருக்க பார்ட் கீழே வச்சிருங்க. கொஞ்சம் மீடியமா இருக்கிறத மிடில்ல வச்சுட்டு குட்டி பார்ட்டை வந்து டாப்ல வச்சிருங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு கியூட் மினி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி. ஈஸியா பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மினி கிறிஸ்மஸ் ட்ரீ DIY கிராஃப்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். பாத்தீங்களா? வெயிட் இன்னும் இது முடியல. நம்ம ஒரு சில டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். ஃபோம் ஷீட்ல 2 ஸ்டார் கட் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு ட்ரீயோட டாப்ல வச்சுட்டேன். தென் இந்த தெர்மோகோல் பால்ஸை யூஸ் பண்ணி ஸ்னோ மாதிரி ட்ரீல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே ஸ்டேஷனரி ஷாப்ல கிடைக்கும். ஃபோம் ஷீட் வந்து 15 rupees சிங்கிளா வாங்கினா. இப்போ ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்து ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு அதுல பிரவுன் கலர் அடிச்சு பாட்டம்க்கு யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் அதுலயே தின்னான ஷீட் எடுத்துட்டு அதுல ஒரு குட்டி சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரீக்கு ஸ்டெம் வேணும்ல, சோ அந்த ஷீட்லயே இப்படி லென்த்தா கட் பண்ணி எடுத்து அதை ரோல் பண்ணி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அந்த குட்டி சர்க்குலர் ஷீட்ல க்ளூ அப்ளை பண்ணி ட்ரீயோட சென்டர்ல இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டம்க்கு வந்து இந்த பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்டெம்க்கும் வந்து பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணி 3த்தையும் இப்போ ஜாயின் பண்ணிடுங்க.
பாட்டம்ல அந்த கார்ட்போர்ட் அசிங்கமா தெரியாம இருக்க இந்த தெர்மாகோல் பால்ஸை கீழே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்.